வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ இந்த வாரம் வெளிவந்த படங்களில் பாட்டில் ராதா இந்த படத்தை பற்றி நிறைய விமர்சனம் வந்துட்டுருக்கு. இந்த படத்தோட விமர்சனம், உங்களோட விமர்சனம்? என்னை பொறுத்த வரைக்கும் சொசைட்டியில் கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு படம் சார். இன்றைய காலகட்டங்களில் சமூக சூழ்நிலைகளில் ஆண்களுக்கு மட்டுமே சொந்தமான இந்த குடி இன்றைக்கி அனைத்து தரப்பு மக்களுக்கும் சொந்தமானதாக ஒன்று ஆகிடுச்சு. நான் பெண்கள் மட்டும் சொல்ல மாட்டேன், எல்லாருமே கொஞ்சம் திருநங்கைகள், திருநம்பிகள், இப்படி உலகில் இருக்க பல ஜீவராசிகள் இன்றைக்கி மதம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அந்த எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆகிடுச்சு. எல்லா கல்ச்சர் தான் அது. மது அப்படிங்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, அது எப்படின்னா ஒரு மயக்கி, அவ்வளோதான். அது இன்றைக்கி அதை ஒரு மெடிசனாக பயன்படுத்துகிற ஒரு விஷயம் போய் அதை ஒரு அடிக்ஷனாக நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ அது ஒரு குடி நோய் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அந்த குடி நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நமக்கு தெரியும், நம்ம சம்மர் எல்ஸ் எனக்கு தெரியுதுடா இது தப்புன்னு, ஆனால் என்னால் விட முடியலடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு ஆட்கள்லாம் இவங்களால் அவங்களும் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த கேரியரும் பாதிக்கப்படுறது, இந்த சமூகமும் பாதிக்கப்படுறதுன்னு இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த ஒரு விஷயத்தை டைரக்டர் இந்த தத்துவம் பேசுகிறேன், கருத்து சொல்கிறேன்னு போட்டு திணிக்காமல் கொஞ்சம் அழகாக நிதானமாக அதை ஒரு படமாக, இந்த படத்துக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வுகளை ஒரு அழகான வழியாக அப்படின்ற மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஆக்சுவலாக ஆரம்பத்தில் கொஞ்சம் போர் அடிக்க நடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உலகத்தில் எவனும் சொல்லாத கதையை நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அது போக 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 அந்த கதையோடைய சொல்லல் இருக்குல்ல, சொல்லாடல் இருக்கு இல்லையா, அது சூப்பராக இருக்கும். லைக் இதுதான் நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கும். நம்ம இவங்கெல்லாம் வில்லன் நினச்சிட்டு இருக்கும்போது அதெல்லாம் வில்லன் கிடையாது. சிலரை அடித்து தான் திருத்தணும், சிலரை அன்பால் தான் திருத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இதில் இடையில நிறைய சின்ன சின்ன அழகான ஒரு விஷயங்கள். அதாவது இப்போது நான் ஒரு குடிக்கிறேன், எனக்கு ஒரு மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் குடிச்சிக்கிட்டே இருக்கேன், வீட்டில் எதுவுமே பார்க்கல. ஒரு பொண்டாட்டி நம்மளை நம்பி வந்திருக்கவங்க குடிக்காத குடின்னு சொல்லி கேட்கல. 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் இப்படியே இருக்காங்க. லைஃப்பில் வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷம் அனுபவிக்காத ஒருத்தவங்க விரக்தியில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தவங்க சாதாரணமாக அன்பாக பேசினாலே மனசு மாறிடும். அப்போது எந்த இடத்துல ஒரு நம்ம இன்றைக்கி அது பேர் கள்ளக்காதல்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடும். பட் ஒரு பெண்ணோட பார்வையிலிருந்து அவள் ஏன் இன்னொரு பக்கம் யோசிக்கிறா அப்படின்னு யோசிக்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இதில் ரொம்ப அழகாக ஒரு எப்படி சொல்கிறதுனா, குழந்தையோட பாதத்தில் அப்படி மயிலர் வச்சு தடவுற மாதிரி ரொம்ப அழகாக சட்டிலாக டேரக்டர் இந்த இடத்துல ஒரு போர்ட்ரே பண்ணியிருப்பார். அது நல்லா இருந்துச்சு. ஒரு வல்காரிட்டி இல்லாமல் இந்த உணர்வுகள் எப்படிலாம் மாறுது, இந்த உணர்வுகள் மாறுறதுனால வாழ்க்கை எப்படி போகுது, நினச்ச உடனே எல்லாம் மாறிடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப பயந்தேன், ரஞ்சித் படம் அப்படின்னும் போது மறுபடியும் ஏதோ ஒரு ஜாதியை படத்தை எடுத்து வச்சு உட்காந்து நம்மளை கொலையாக கொல்ல போகிறாங்கடா அப்படின்னு. அந்த ஒரு விஷயத்தில் பாராட்டலாம். எனக்கு தெரிஞ்ச நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் ரஞ்சித்தோட படங்களில் பரியேறும் பெருமாள் படத்துக்கு அப்புறம் இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே சார், இப்போ இந்த கூடிய மையப்படுத்தி வந்த படங்கள் நிறையா, இந்த மாதிரியான படங்கள் நிறையா படங்கள் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான படம் தான் இது அப்படின்னு சொல்லணும்னா தமிழ் சினிமாவில் எந்த மாதிரியான படத்தை உதாரணம் சொல்லுங்கள்? உலகத்துக்கே தெரியும், வசந்த மாளிகைன்னு ஒரு படம். இப்போ இதற்கு குடிமகனேன்னு வரும். வசந்த மாளிகை படத்தையே எவனோ ஒருத்தர் காப்பி அடித்து ஹிந்தியில் ஏதோ ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டா, அதை தூக்கி நம்மளுக்கு கமலஹாசன் நம்ம ஊரில் வாழ்வே மாயம்னு படம் எடுத்து வச்சுட்டாரு. அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ரெண்டும் ஒரே படம் தானே. ஆனால் என்னென்னா இதில் குடிகாரே இதில் சீர்ட்டு பிடிக்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். கடைசியில் இவரும் குடிகாரனா அதெல்லாம் சாதாரண குடி, அது காமெடி. இந்த குடினால என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ தேவதாஸ் கதையே குடிச்சு தான் அழிஞ்சான், நாயை கூட வச்சுக்கிட்டு காதினி தோல்வியெல்லாம் குடிச்சு அழிஞ்சான் அப்படிங்கிற ஒரு விஷயம். குடிக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு படம் இருந்துச்சு ஆக்சுவலாக ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, குடிமகன் சொல்லிட்டு ஒரு படம். அந்த படமே ஒரு அருமையான படம் தான். அந்த படம் பெருசாக பேசப்படலை. காரணம் என்னென்னா, இது கிட்டத்தட்ட இதே கதையை தான் அதுவும் சொல்லியிருக்கும். அந்த படம் தமிழ் சினிமா மறந்துடுச்சு. எங்கேயாவது யூடியூப்ல இருந்தால் போய் பாருங்கள், கிட்டத்தட்ட 2 ஒரே கதை தான். இன்றைக்கி நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கு. மிக்கின்னு வாயு உதார் விட்டுருக்காரு. ஒரு பக்கம் சோமு நடிச்சிருக்காரு. அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கி இந்த படத்தை பற்றி நம்ம அவ்வளோ தூரம் சிலாகிச்சு பேசுகிறோம். ஆனால் 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட இதே பேட்டர்ன் தான். கிராமத்தில் ஒரு அழகான கதை, சூப்பர் படம். நீங்கள் நினச்சிங்கனாலும் அந்த படத்தை பார்க்க முடியாது, அப்படி ஒரு படம். ஆனால் பெருசாக அது போகலை. ஆனால் இப்போ இந்த படம் பேசுது அப்படின்னா, இது அதிலிருந்து ஒரு சொல்யூஷனை சேர்த்து சொல்லுது. ஓகே, அதில் சொல்யூஷன் இருக்காது, இதில் ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்திருக்கு. பட் இந்த படம் ஆல்காலிக் அனானிமஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். வசந்த் ஒரு படம் எடுத்திருக்காரு சார், சத்தம் போடாதேன்னு ஒரு படம்.
ஒருத்தன் அவனோட அந்த காம்ப்ளெக்சிட்டி அவனை எப்படியெல்லாம் வந்து கொடுமைப்படுத்துது, ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக எடுத்துருப்பார். ஸோ இந்த மாதிரி குடி சார்ந்து அதுக்குள்ள பிரச்சனைகள் சார்ந்த படங்கள் திரைக்கதையாக வந்திருக்கு, வாழ்வியலாக வரல. இந்த படம் வாழ்வியலாக வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி வந்த குடிமகன் படம் வாழ்வியலாக வந்திருக்கு, இதில் சொல்யூஷனோட வந்திருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்றது ஒரு காரணம். எல்லாரும் வீட்லேயுமே சரி அல்ல ஆல்மோஸ்ட்டும் சரி கொஞ்சம் சும்மா லைட்டாக ட்ரிங்கர்ஸ்னு இருப்பாங்க, சோஷியல் ட்ரிங்கர்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து இந்த உடம்புலிக்க குடிக்கிற அப்படின்வாங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. பட்டு இன்றைக்கி குடித்தாத்தாயே அந்த எனக்கு வந்து இன்றைக்கி நாளே சிறப்பாக இருக்குன்றவங்க இருக்குங்களா, இதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வராமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுங்கள், ஒரு 200 கொடுத்து கோட்டர் வாங்கி கொடுத்து வா நீ ஒரு படம் பார்க்குற அப்படின்னு சொல்லி கூட்டு போய் உட்கார வச்சு கோட்டர் வாங்கி கொடுத்துட்டு இந்த படத்தை பாருங்க உட்கார வச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்பட்டாலும் ஏற்படுறது வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் திருந்துவாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்னதாக தாட் வரும், ஒரு ஸ்பார்க். யாரையும் திருத்த முடியாது சார், ஸ்பார்க் தான் வரும், அவன் பார்த்து திருந்திக்கிறது தான் உண்டு. இப்போ இந்த படத்தோட ப்ரொமோஷனில் வந்து டைரக்டர் மிஸ்கின் வந்துட்டு பேசினது வந்து பெரிய விவாத பொருளாச்சு, நிறைய பேர் அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு டேரக்டராக அவர் அந்த ஸ்டேஜில் அது பேசினது எப்படி பார்க்குறீங்க? டேரக்டராக மிஸ்கின் வந்து பேசினதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது மிஸ்கின் வந்து நான் இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மிஸ்கின் அன்றைக்கி ஓவராக பேசினார். அது ஒரு பழைய பாக்கி ஒன்று வச்சுருக்காரு. என்ன பழைய பாக்கினா, கொட்டுக்காளி வந்து படம் ஓடணுன்னா நான் அம்மனமா நின்று ஆடுறேன்னு இருக்காரு. இன்னும் ஆடலை, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்போ ஆடுவேன்னு தெரியல. அதையே அவர் ஃபஸ்ட்டு முடிச்சாகணும். அதுவே முடிக்கல, அதுக்குள்ளேயே வந்து இங்கே தேவையில்லாமல் பேசி வாய் உதற விட்டு நீ கெட்ட வார்த்தை பேசு, உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா என்ன, பக்கத்தில் இருக்கிறவங்க பேச தெரியாதா, இல்லை எனக்கு பேச தெரியாதா, இல்லை யாருக்கும் பேச தெரியாதா? புரியுதுங்களா? எங்கள் எல்லாருக்கும் பேச தெரியும். நீங்கள் தனியாக நின்று ஆஃப் மைக்கில் பேச சொல்லுங்கள், ஆஃப் த ரெக்கார்ட் பேச சொல்லுங்கள், எவ்வளோ வேணாலும் நம்ம பேசலாம். பொது வெளியில் அத்தனை பேர் இருக்காங்க, இந்த செய்தி ஊடகத்துக்கு போகும், எல்லா மக்களும் பார்ப்பாங்க. பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்களை பற்றி நீங்கள் தாழ்மைப்படுத்தி நீங்கள் உங்களுடைய உயர்வை பேசிக்கலாம். நான் உலகத்திலே மிகச்சிறந்த குடிகாரன் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க, ரைட்டு, சந்தோஷம், உண்மை ஒத்துக்காயா அப்படின்னு சொல்லிட்டு நீ அதுக்கு அடுத்து வந்து படத்தை பற்றி பேசும்போது டேய் அது ஏன் அதை பேச தெரியாதா? இப்போ ஒரு பெண்கள் ஒரு குழந்தைகள் ஆமாம், ஆங்கர் கவிதா அவங்க பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க அவங்களுமே சிரிச்சுட்டு தான் இருக்காங்க, அவன் சொல்லிக்கலாம் இல்லை, முகத்தை மூடிக்கிட்டு இப்போ என்ன பேசுகிறதுன்னு ரியாக்ட் பண்ண முடியாமல் உட்காந்துருந்தாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் பார்க்கும்போது மற்றவங்க பார்க்கும்போது இருக்கும். ரெண்டாவது வந்து எனக்கே வந்து என்னென்னா, அந்த கவுண்டமணி சார் ஒரு அடே பச்சால புடுங்கி அப்படின்னு ஒன்று டைலாக் வரும் தெரியுங்களா, அந்த மாதிரி தான். ஐயோ நீ அப்படி என்னையா பண்ணி வச்சுருக்க படத்தில், இது வரைக்கும் நீ படம் எத்தனை படம் ஹிட்டு கொடுத்துருக்க சொல்லு அப்படின்ற மாதிரி எனக்கு கேள்வி எழுப்பிச்சு. எடுக்கிற படம் எல்லாமே கொரியன் படத்துலேருந்து ஆட்டையை போட்டு எடுத்த படம், சரிங்களா? நீ கொரியன் படத்துலேருந்து ஒரு ஆட்டையை போட்டு ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு அந்த படத்தை வச்சுட்டு நம்ம பேசுவோம். அந்த அருண் விஜய் நடித்த கண்ணால் பேசுவான்னு ஒரு படம், இதயத்தெல்லாம் மாற்றுவாங்க, சூரஜ் நடித்த அந்த படத்தை வச்சு அவர் ஃபஸ்ட்டு இந்த படம் சித்திரம் பேசடி படம் எடுத்தார். அஞ்சாதேன்னு நினைக்கிறேன், அஞ்சாதே ஒரு கொரியன் படம். அப்புறம் வந்து இந்த அவரே மிஸ்கினே ஒரு படம் நடிச்சிருப்பார். அந்த படத்துக்கு வந்து நந்தலாலா இருக்கு இல்லையா, அது வந்து கிக்கிச்சாரோ அப்படின்னு ஒரு கொரியன் படம். பிசாசுங்கிற ஒரு படம் வந்து ஹாலிவுட்டில் மாம்னு ஒரு சூப்பராக இன்ஸ்பயரான ஒரு படம். எல்லாமே காப்பி பேஸ்ட். அவர் என்ன யோகியண்ணா, சும்மா பேசுகிறது வந்து கேமராங்களை காலு கீழே வச்சுட்டு மேலே வச்சுட்டு கலர் டோனை மாற்றினா அது ஒரு படம் நம்ம ஏற்றுக்கிறது தானே? உண்மையை சொல்லணும்னா நானும் சொல்லிடலாம், நீ என்ன படம் எடுத்து வச்சுருக்கோம், எனக்கு பேச தெரியும், நம்மளும் உட்காந்து பேசிடலாம். சபை நாகரிகம் கருதி சில விஷயங்களை கண்டு காணாமல் நம்ம விட்டுட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்றாப்புல நம்ம விட்டுட்டு போகணும். நீங்கள் உங்கள் படத்தை பற்றி நீங்கள் எவ்வளோ வேணாலும் புகழ்ந்து பேசுங்க, தப்பு கிடையாது. நீங்கள் இன்னொருத்தவங்க படத்தை பற்றி பேசும்போது அந்த படத்தில் இருக்கிற நிதர்சனத்தை பற்றி பேசணும். சரி, இந்த படம் நல்ல படம், இல்லை நல்லா இல்லாத படம், இல்லை இந்த படத்தில் இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு பேசலாம், தப்பே கிடையாது. நாங்கள் இப்படி குடிப்போம் அப்படி குடிப்போம்னா நீ என்ன சொல்ல வர? குடிக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் படம் எடுத்து வச்சிருக்கேன்னு நீ அதை நான் குடிப்பேங்கிறத பற்றி ப்ரமோட் பண்ணுறேன். நீ குடிக்க ப்ரமோட் பண்ணுற வந்தியா இல்லை படத்தை ப்ரமோட் பண்ண வந்தியா? இந்த கேள்வி வருது இல்லை. அங்கே வந்து எல்லாருமே அமைதியாக இருந்தது அடுத்த ஒரு தப்பு. யாராவது ஒருத்தவங்க எதிர்த்து ஷவுட் வாய்ஸ் அவுட் கொடுத்துருந்துருக்கும், ஒரு பெரிய ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து வெற்றிமாறனை வந்து நம்ம உண்மையாக கண்டிச்சாகணும். ஏன்னா வெற்றிமாறன் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆளுமே, அவர் வந்து சமூகத்துக்கு நிறைய கருத்துக்கள் சொல்கிற படங்கள், இப்போல்லாம் கம்யூனிஸ்ட் பாடம்லாம் முடிச்சு ஒரு படம் எடுத்தார். அவரும் இப்படி வாய்ப்பத்துக்கிட்டு சிரிக்கிறார். என்னன்னா அவர் தனியடிக்க மாட்டார், ரைட்டு, சிரிக்கிறார். சில இடங்களில் வந்து சில விஷயங்கள் பேசும்போது அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இருக்காது. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த படத்தை இருந்தாலும் கொட்டுக்காளியை பற்றி இப்போ பேசினதுனால ஒரு இப்போ பூரா பேரும் படம் பார்த்து கொட்டுக்காளியை திட்டினா இல்லை இல்லையோ இவரை வச்சு சர்ச்சை செஞ்சாங்க.
இப்போ தேவையில்லாமல் இதில் வேறு பேசியிருக்கு. ஏற்கனவே பிசாசு 2 வேறு பஞ்சாயத்தில் இருக்குது, படம் ரிலீஸ் ஆகாமல் 5 வருஷம் ஆகிப்போச்சு. அதுவே மதகஜ ராஜாவால் வச்சு ஏதோ ரிலீஸ் பண்ணிடலாமான்னு வந்து தத்தக்கா பத்தக்கான்னு சுற்றிட்டுறாங்க. இன்னொன்று ட்ரெயின்னு ஒரு படம் எடுத்து வச்சுருக்காது, அது என்றைக்கு வருன்றது கூட தெரியல, போய்கிட்டே இருக்குது. இதுக்கு இடையில இது தேவையா நமக்கு? நமக்குலாம் இதெல்லாம் தேவையா பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி தான் இதில் இருக்கும். பேசாமல் விட்டுட்டு போகிறத விட்டுவிட்டு நானும் ப்ரொமோட் பண்ணுறேன் அது பண்ணுறேன், தானே செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக இந்த மேடையை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரோ அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இருக்குது. இல்லை, அவர் ரொம்ப அநாகரிகமான இந்த படத்துக்கு இன்னும் கூடுதல் விளம்பரம் கிடைச்சிருக்கலாம்ல சார்? அது கிடைச்சிருக்குங்களா சார்? ஒரு படம் காலம் தாழ்ந்து கூட பேசும், சரிங்களா? தரமான பேசுனது ரைட்டுன்னு சொல்லலை, நான் பேசுனதுனாலே இந்த படம் அதிகமாக பேசப்பட்டுச்சோ, அதிகமாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சோ? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். மக்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இன்றைக்கெல்லாம் எவனா ஒரு 10 டேரக்டர் வந்து இந்த படம் அப்படி ஆஹா ஓவன் பேசினா, ஐயா நீ ஆளை விட்டுரு, நீ இப்படி தான் 2-3 படத்துக்கு பேசுனீங்க, நாங்களும் வந்து பார்த்தோம், எங்களுக்கு காசு போனது பிரச்சனை இல்லை, தலைவலி நெஞ்சு வலி தொண்டை வலின்னு எல்லா வலியும் வந்துருச்சு, இந்த விளையாட்டுக்கு நாங்கள் வரல சாமி அப்படிங்கிற தெளிவாக. கடைசியாக வந்து கேம் சேஞ்சர் முதல் கூட எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க, எவனா ப்ரொமோஷன் சொல்லி ஊரே கூடி வந்தாங்கன்னா நம்ம வந்து ஊர் கூடி தேர் எடுத்துடக்கூடாது, தேரை விட்டுட்டு ஊரை விட்டு ஓடிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போலாம் வந்து நம்ம இந்த மக்கள் வந்து ப்ரொமோஷனுக்கு வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும் அப்படின்னா தப்பு கணக்கு போடக்கூடாது. படம் நல்லா இருக்கா, தெளிவான தேவையான ப்ரொமோஷன்ஸ் இருக்கா, மவுத் டாக்கில் கூட இன்றைக்கி ரிலீஸ் பண்ணி அந்த படம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பேசப்பட்டு ஓடும் சார். அப்படி தான் சார் இன்றைக்கி இந்த பாட்டில் ராதாங்கிற படம் வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அது சொல்ல வந்த கருத்து, ஒரு மைய கருத்து வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப யதார்த்தமாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரு தத்துவமாகவோ ஒரு கருத்தாவோ சொல்லாமல் ஒருத்தன் எப்படி செல்ஃப் ரியலைஸ் பண்ணி எப்படி அதை விட்டுட்டு கடந்து வருவான், ஒருத்தவங்க எப்படி மன்னிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இது எல்லாத்தையும் அது அழகாக சொல்கிறாங்க. அப்போது அதுதான் வந்து ஒரு பேஸாக இருக்கணுமே தவிர, அதை பற்றின ஒரு விஷயத்தை தான் ப்ரமோட் பண்ணணுமே தவிர மற்ற விஷயத்தை இருக்கணும். என்னை பொறுத்த இந்த படம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட்லாம் வந்து இதெல்லாம் டேக்ஸ் ஃப்ரீன்னு போட்டு ஸ்கூலு காலேஜ் இது எல்லா இடத்துலையுமே வந்து இப்போலாம் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ட்ரக் அடிக்ட் அந்த மாதிரிலாம் ஆகிடுறாங்க. ஸோ அவங்களாம் கொஞ்சம் பார்த்தா மேபி ஒரு சின்ன ஸ்பார்க் வரலாம். சில படங்கள் நல்ல படங்களை ப்ரொமோட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம், அதனால் இந்த மிஸ்கின் மாதிரியான ஒரு ஆள் தப்பாக ப்ரொமோட் பண்ணுறதை விட இந்த மாதிரியான படங்கள் அரசாங்கமே எடுத்து விழிப்புணர்வுக்காக ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமும் கூட. ஓகே சார், இன்றைய நிகழ்ச்சியில் பாட்டில் ராதா படத்தை பற்றி நிறையா தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.